வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். குடியரசு முன்னாள் தலைவர் திரு அப்துல் கலாம் மறைந்து விட்டார். வேற எந்த குடியரசுத் தலைவருக்கும் கிடைக்காத பெருமை இவருக்கு உண்டு. மக்களின் குடியரசுத் தலைவர் என்று போற்றப்பட்டவர். அவரை பற்றி உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். அதாவது இன்றைய தலைவர்கள்னா அரசியல் தலைவர்கள் கட்சிகளின் தலைவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு மக்களால், அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர்னு பார்க்கும்போது அப்துல் கலாமை தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மத நல்லிணக்கத்தை சரியான முறையில் கடைபிடித்தவர்னு நான் அவரை தான் சொல்லுவேன். இன்றைய தேதியில் இன்றைய தலைவர்களிடத்தில் பார்க்க முடியாத, பொதுத்தளத்தில் இயங்குகிற எந்த மனிதர்களிடமும் இந்த அளவு பார்க்க முடியாத அளவில் ஒரு மத நல்லிணக்கத்தை எந்த அளவுக்கு மத துவேஷமும் வெறுப்பும் குயுக்தியான அரசியலும் இந்த இரட்டை நிலைகளும் இந்த மாதிரியாக நிறைந்துவிட்ட ஒரு பொதுத்தளத்தில் இயங்குகிற ஒரு மனிதர், உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு மனிதர், கடைசி வரை தன்னுடைய இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணது அவருடைய தனிச்சிறப்பான ஒரு இதை நான் பார்க்குறேன். அறிவியல் விஞ்ஞானியாக இருந்து அரசியல் சார்ந்த பணிகளுக்குள்ள போனா கூட எந்த விதத்திலையும் தடுமாறாம பயணம் செஞ்சார் அப்படின்னு பானுகம் சொல்றாங்க. உங்களுடைய நினைவிலைகள்? இந்த கலாம் பொறுத்த மட்டும் நமக்கு இந்திய குடியரசுத் தலைவர்கள் வரலாறு நாம் பார்த்தோமானால் அவர் சொன்னதை போல நிறைய அரசியல் தலைவர்கள் பின்னால் குடியரசுத் தலைவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம், கட்சி தலைவர்கள் எல்லாம் குடியரசுத் தலைவர்களாக ஆகுதுங்கிற மாதிரி ஒரு மரபு எப்படி ஆளுநர் ஆக்குகிறார்களோ அதே போல் ஆக்குகிற ஒரு மரபு நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. சரியான மரபு அல்ல, ஆனால் அது இருந்துகிட்டு இருக்கு. விதிவிலக்காக இருந்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து மிகச்சிலரை சொல்லலாம். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், ஜாகீர் ஹுசேன், பிறகு KR நாராயணன், என்ன அந்த வரிசை பட்டியல் மிக சிலர் தான். மீதி பெரும்பாலானவர்கள் பார்த்தீர்களானால் அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்து அதன் பிறகு கட்சிக்கு விசுவாசத்தின் காரணமாகவே குடியரசுத் தலைவர்களாக ஆக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அதிலிருந்து விதிவிலக்காக வேறு துறையிலிருந்து அந்த துறையில் இருக்கிற ஒரு புலமை, அதன் காரணமாக அவர்கள் இங்கே அங்கீகரிக்கப்பட்டு வந்தவர்கள். இந்த மாதிரி நான் சொன்னதை போல ராதாகிருஷ்ணன், ஜாகீர் ஹுசேன், KR நாராயணன், அப்துல் கலாம் மட்டும்தான் அந்த வரிசையில். அது நீண்ட காலம் ஒரு இடைவெளி இருந்த பிறகு அப்துல் கலாம் அதுக்குள்ள திரும்பவும் வந்தார். அரசியலுக்கு கட்சி தலைவர்களே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாறி அவர் வந்த நேரத்தை நாம் வேறு விதமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படின்னா, மக்களுக்கு இந்த அரசியல் மீதும் கட்சி தலைமையர்கள் மீதும் ஒரு பெரிய அதிருப்தி, குறிப்பாக இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டு விட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அவர் குடியரசுத் தலைவராக வந்தார் நான் பார்க்கணும். ஏன்னா பெருவாரியான இளைய தலைமுறைக்கு அரசியல் மோசமாக இருக்கு, எல்லா கட்சிகளும் ஊழல் மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய சூழ்நிலையே இல்லை. அதனால் அரசியலுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, அரசியலை பற்றி ஒதுங்கி இதை பற்றி கவலைப்படாமல் நாம் பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகலாம்ங்கிற ஒரு மனநிலையில் ஒரு பெரிய இளைய தலைமுறை உருவாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் கலாம் வருகிறார். அப்போ இந்த கலாம் செய்த முக்கியமான பங்களிப்பை நான் பார்ப்பது, இந்த இளைய தலைமுறை மீண்டும் நாட்டில் உனக்கு ஒரு ரோல் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது, அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற வேலையில் அவர் மிக முக்கியமான பங்காற்றிருப்பதை நான் பார்க்குறேன். அதுதான் நான் அவருடைய பாசிட்டிவாக நான் பங்காக பார்க்குறேன். ஏன்னா இந்த விரக்தியான ஒரு மனநிலையில் ஒரு பெரிய இளைய தலைமுறை போய்கொண்டிருந்த சூழ்நிலையில் கலாம் நிறைய குழந்தைகளை சந்திப்பது, மாணவர்களை சந்திப்பது, இதன் மூலமாக இல்லை ஒரு கவர்னன்ஸுக்குள்ள இளைய தலைமுறைக்கு அக்கறை ஏற்படுவதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் அவருடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷனை பார்க்குறேன். அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனை கொடுக்கும்போது அதற்கு அடிப்படையான முக்கியம் தனி மனித ஒழுக்கம், சுய ஒழுக்கமும் பண்பாடும் பொதுத்தளத்தில் கடைசி வரை கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர், கடைபிடிக்கிற மனிதரால் தான் இந்த மாதிரியான வழிகாட்டல்களையும் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் எடுக்க முடியும். அந்த வகையில் கலாம் ஒரு உதாரண மனிதராக இருக்கு. இன்னைக்கு உதாரண மனிதர்கள், உதாரண தலைவர்கள் இந்தியாவில் கிடையாதுங்கிற அருகிவிட்ட நிலையில் இன்னொரு உதாரண மனிதரையும் நாம் இழந்திருக்கிறோங்கிறது தான். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எப்போதும் அவர் ரோல் மாடலாக இருந்திருக்கிறாரு, இனிமேலும் இருப்பார் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நாட்டோட வளர்ச்சிக்கான இலக்குகளை தீர்மானிச்சதுல மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அவருடையது. இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாக இந்தந்த துறைகளில் நாடு வளர்ந்தா மட்டும்தான் அடுத்த சில ஆண்டுகளில் வல்லரசாக முடியும் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. அதில் அவருடைய திட்டங்கள் சார்ந்தெல்லாம் நீங்க என்ன பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஒரு 2020ங்கிற மாதிரியான ஒரு இதை வச்சு தான் இது பண்ணார். அந்த இதில் நாங்கள் சில இதை எடுத்துகிட்டு கூட நாங்கள் களத்தில் இயங்கியிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குன்னு இன்றைக்கி தனியாக ஒரு திட்டங்களை கூட அவர் கொடுத்தார். ஆனால் அந்த அளவு அதை ஆட்சியாளர்களிடம் நெருங்கி அதை முன்வைப்பதோ, அதை கேட்டு ஆட்சியாளர்கள் செயல்படுத்துவதற்கோ களம் இங்கே இல்லை, தமிழ்நாட்டிலும் இல்லை, மத்தியிலும். அந்த அரசியல் பவர் பிளேக்கு நடுவில் அவர் மாட்டிக்கொண்ட போது அந்த ஜனாதிபதியாக இருந்ததை தாண்டி அவரால் அவருடைய திட்டங்களை மற்ற தலைவர்களை கேட்க வைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அளவு ஒரு லிமிட்டோட நின்று போச்சுன்னு தான் நான் பார்க்குறேன். அரசு நிர்வாகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை அடுத்தபடியாக
இசை, கல்வி அப்படிங்கிற விஷயங்களே அவருடைய பங்களிப்பு, அவருடைய பன்முகத்தன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. இந்தந்த துறைகள் அப்படின்னு அவருடைய லிமிடேஷன்ஸை எதுலையுமே அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கவே இல்லை. அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரவலாக இருந்தது. அவருடைய பன்முகத்தன்மையை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு பன்முகத்தன்மை இருந்தால் அவருக்கு இசையில் ஆர்வம் இருந்தது, கல்வித்துறையில் ஆர்வம் இருந்தது, அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த துறைகளில் வந்து அவர் எதுவும் பானு சொன்னது போல செயல் திட்டமாக எதையும் செய்யக்கூடிய சூழ்நிலை அவர் இல்லை, செய்யவும் இல்லை. இப்போ கல்வியை எடுத்துக்கொண்டால் கூட அவர் வந்து அவ்வளவு குழந்தைகளை சந்தித்தார், அவ்வளவு மாணவர்களை சந்தித்தார், அவர்களோடு தொடர்ந்து உறவாடினார், ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃபோர்ஸாக இருந்தார். கனவு காணுங்கள் என்ற ஒரு அவருடைய தாரக மந்திரம் அவர் முன்வைத்தது பல பேர் மத்தியில், பல இளைஞர்கள் மத்தியில் பார்க்குறேன். அது ஒரு மிக முக்கியமான ஒரு வாசகமாக பல இளைஞர் வாழ்க்கையில் பார்க்குற வாசகமெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற கல்வி திட்டத்திலேயோ, பள்ளி கல்வியிலையோ, உயர்கல்வியிலையோ அதற்குள் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு எந்த விதமான விஷயங்களையும் அவரால் செய்ய முடியவில்லை, அதற்குள் அவர் பங்களிக்க முடியவில்லை. அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டும். அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சரியா சொல்ல போனால் ஒரு ஓவராலாக ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை இருந்த போது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபீல் குட் ஃபேக்டரை வந்து கலாம் ஏற்படுத்தினார். அதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம். ஆனால் பானு சொன்னது போல நடைமுறைக்கு திட்டங்களை கொண்டு வருகிற போது அது அவர் கையில் மட்டும் இருப்பதாக நான் பார்க்க முடியாது. பல விஷயங்களை அவர் செய்யவில்லை. அவர் எந்த துறையில் அவரால் நடைமுறையில் செய்ய முடிந்ததுன்னு பார்த்தால் அது முற்றிலும் என்னை போன்றவர் மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய துறை. அது வந்து அவர் அணுசக்தி துறை, இந்தியா வல்லரசு ஆகுவதற்கு பெரிய ராணுவ பலம் வேண்டும்னு அந்த மிலிட்டரிக்கும் தொழிற்சாலைகளுக்குமாக இருக்கக்கூடிய மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த துறையில் அவருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்தது. அதனால்தான் இன்னும் சரியாக சொல்ல போனால் இந்தியாவில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகள் எல்லாருமே அவரை மிக முக்கியமான அணுக்கமானவர்களாக அவர்கள் பார்த்ததுக்கு காரணம் அவர் அந்த துறையில் அவர்களுக்கு பங்காற்றி கொண்டிருந்ததுதான். நிச்சயமா. மதிமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் இது மாதிரி 6 கட்சிகள் சேர்ந்து மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கம் அப்படின்னு ஒன்று நேற்று தொடங்கி இருக்கிறாங்க. அதிமுக, திமுக இவர்களுக்கு மாற்றாக ஒரு அரசை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இதற்கான சூழல் தமிழகத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா, தேவை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்? எப்போதுமே இந்த மக்கள் நலன் காப்பதற்கான தேவை இருக்குது அரசியல் களத்தில். ஆனால் யார் அதை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறபோது அந்த விமர்சனங்கள்லாம் வருது. ஒரு தேர்தல் வர நேரத்தில் தான் மக்கள் நலனை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக கேட்கப்படும். அப்புறம் இவங்க வந்து தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா சிறு கட்சிகளெல்லாம் அப்பப்போ தேவைப்படும் போது ஒரு சிறிய போராட்டங்களை நடத்திட்டு பெரிய கட்சிகளோடு இணைந்து இருப்பதை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு இது வந்து விடுதலை சிறுத்தைகள்லாம் சொல்கிறாங்கங்கும்போது ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் உங்கள் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவரே அதை மறுத்தார். அதிமுக திமுகவுக்கான மாற்றுன்னு நாங்கள் சொல்லலை, அந்த இதை வந்து எங்களுடைய ப்ரொப்போசலை ஏற்றுக்கொள்கிற கட்சியோடு நாங்கள் போவதற்கும் தயார்னு தான். ஆக அந்த ஹெட்டிங்கே என்னை பொறுத்தளவில் தவறாக ஒரு செய்தியை தான் கொடுக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து அதிமுக திமுகவுக்கு மாற்று என்கிற பார்வை வந்து இடதுசாரிகள் வைக்கிறாங்க, மதிமுக வைக்கலாம். பானு சொன்னது போல் விடுதலை சிறுத்தைகள் வந்து முழுக்க அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்களான்னு இன்னும் நமக்கு தெரியல. ஏன்னா ஆனால் இந்த வந்து வேறு மாதிரி நான் பார்க்குறேன். 2016 தேர்தலை ஒட்டி இங்கே எல்லோருமே வந்து அணி சேர்வதற்கு பல்வேறு வடிவங்களை முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். இது எல்லாமே அடுத்த ஒரு 3 to 6 மாதங்களுக்குள்ள இது வந்து ஒரு முழுமையான ஒரு வடிவத்துக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்கட்டத்தில் நேரடியாக தேர்தலை நோக்கின கூட்டணி என்பதாக இல்லாமல் வெவ்வேறு காரணங்களில் வெவ்வேறு அமைப்புகள் ஒன்று சேருவதுங்கிறது இருக்குல்ல, அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேமுதிகவும் தமாகவும் சேர வேண்டும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ ரொம்ப அடிப்படையான கேள்வி வருது, தமாக சேரும்போது ஏன் வந்து இதில் காங்கிரஸ் சேரக்கூடாது? என்ன அதாவது தமாகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன வேறுபாடு? தமாக ரொம்ப தெளிவாக தமாக உருவான போதே என்ன சொல்கிறார் வாசன், நாங்கள் வந்து காங்கிரஸ் என்ன கொள்கையோ அதே தான் எங்கள் கொள்கை, ஆனால் மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காங்கிரஸ் செய்ய தவறியது, அந்த முக்கியத்துவத்தோடு அதே வேலைகளை நாங்கள் செய்ய விரும்புகிறோம்ங்கிறாரு. அப்படின்னா காங்கிரஸுடைய கொள்கையில் எந்த விதத்திலும் வேறுபாடு இல்லாத தமாகவை இடதுசாரிகள் எங்களோட சேருங்கன்னு அழைக்கிறாங்க. அப்போ காங்கிரஸோடவே அவர்கள் சேரலாமே. அப்போ இதனால் இது எல்லாமே வந்து ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு எப்படியெல்லாம் வியூகம் வகுக்கலாம் என்பதை பற்றி அவங்க எல்லோருமே இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி இது அடுத்து எங்கே போகுது பார்க்கலான்ற ஒரு செஸ் மூவ் மாதிரி இது போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்சி காந்திய மக்கள் இயக்கத்தை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து அதிமுகவோடவோ திமுகவோடவோ ஏதோ ஒரு காலகட்டங்களில் கூட்டணி வச்சு பயணம் செஞ்ச கட்சிகள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்கிற
பாமகவே வந்து தொடர்ந்து மாறி மாறி எல்லோரோடும் இருந்த கட்சி தானே. இல்ல, பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீண்ட காலம் அவங்க திராவிட கட்சிகளோட பயணம் செஞ்சாங்க, கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, மாறி மாறி இருந்தாங்கன்னா கூட ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப தைரியமாக இனிமே கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கு நிகரான நிலையை வந்து இடதுசாரிகள் எடுத்துட்டாங்க. இல்ல, அதை தாண்டி வந்து இவங்க எதுவுமே செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. இப்ப நீங்க பானுகோம்ஸ் சொன்ன மாதிரி ரவிக்குமார் வந்து திராவிட கட்சிகள் வந்து எதுவுமே செய்யலைன்னு எங்களால சொல்ல முடியாது, அவங்க நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாமக தொடர்ச்சியாக அந்த கட்சிகளோட பயணம் செஞ்சாலும் கூட்டணி வச்சிருந்தாலும் ஒரு தைரியமான ஒரு முடிவை அவங்க எதுவுமே செய்யலைங்கிறத அறிவிச்சாங்க. அப்ப இது வந்து தேர்தல் சமயத்துல அந்த கட்சிகளுடைய கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் இந்த கட்சிகள் கருதுகிறதா? இல்ல, இதை நான் பார்க்கல. இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் அவங்க ரொம்ப தெளிவா திமுக கூட்டு இல்லைங்கிற நிலையில தொடர்ந்து உறுதியாக தான் இருக்காங்க. ஆனா இதுல இருக்கிற மீதி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க வந்து தேர்தல் நெருங்க திமுக அல்லது அதிமுகவோடு போவதை பற்றி பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதை மறுக்க முடியாது. ஆனால் தான் இவங்க இதை வந்து ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் பிரச்சனைகளுக்கான இயக்கமாக மட்டும்தான் அவங்க அறிவிக்க முடியுது இப்போ இதை. அதனால இதை ஒரு தேர்தலை நோக்கி அதற்கான கூட்டணியாக அவங்க அறிவிக்க முடியல. நீங்க இது எப்படி பார்க்கறீங்க? அடிப்படையில் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு கூட்டணி பேரத்துக்கான ஒரு தங்களை வலுப்படுத்திக் கொள்கிற சிறு கட்சிகள் தங்களை வலுப்படுத்தி கொண்டு தங்கள் கேட்கிற பேரங்களை பெரிய கட்சிகள் படிய வைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். இடதுசாரிகள் இதோடு கைகோத்திருக்கும் போது தான் எனக்கு இப்போ சந்தேகம் வருது. இடதுசாரிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார்களா, இல்லை தேர்தல் வரும்போது வழக்கம் போல அடி மாதிரி ஏதோ ஒரு பெரிய கட்சியோடு சந்தர்ப்பவசத்தால் நாங்கள் சேர்றோம், காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சேர்கிறோங்கிற வழக்கமான டைலாக் சொல்லிட்டு சேருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அடிப்படையில் எந்த கட்சிகளும் மக்கள் நலனை பிரதிபலிக்கின்றன இல்ல, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு சிறு செக்ஷனை தான் ரெப்ரசென்ட் பண்றவங்களா இருக்கிறாங்க. பொது தளத்தில் அனைவருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை இந்த கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சிகள் செய்கின்றதான இல்ல. அந்த மாதிரி நிலையில தங்களை வந்து பொது தளத்தில் நிலைப்படுத்திக் கொள்ளாமல் இந்த மாதிரியாக மக்கள் நலன் சொல்லி கையை தூக்கி வழக்கமான போஸ்ட் கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்திலும் உதவாத ஒரு இதாத்தான். மக்கள் நலன் அப்படிங்கிற விஷயத்துக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட போறோம் அப்படின்னு ஏற்கனவே விஜயகாந்த் போய் எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தாரு. அப்புறம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி போய் பார்த்தாரு. இப்போ இவங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு கூட்டு இயக்கம் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. இது தேர்தல் காலத்துல செய்யப்படுகிறது அப்படிங்கறத தாண்டி ஆளும் கட்சி மீதான வெறுப்ப, மக்கள்கிட்ட இருக்கிற வெறுப்பை இவங்க வந்து ஒரு கலெக்டிவா எல்லாத்தையும் ஒரு புள்ளியில இணைப்பதற்கான ஒரு முயற்சியா இவங்க செய்யறாங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமா பார்க்க முடியாதா? இல்ல, ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்களுடைய கருத்தை திரட்டுவதற்கு ஒன்று சேர வேண்டும் சொன்னால் தமிழ்நாட்டில் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பிரதான பெரிய கட்சியாக அடுத்து இருக்கக்கூடியது திமுக தான். அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பை திரட்டுவதற்கு திமுக தான் எல்லா கட்சியிலையும் ஒன்றிணைக்காக தான் அது சாத்தியப்படக்கூடியது. திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக ஒன்றை வரணும்னு சொன்னா இவங்க அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாதான் முடியும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவர் அத்தனை பேரும் கொள்கை ரீதியாக ஒன்று சேர முடியாது. பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இவர்களுக்குள்ளேயே உண்டு. அதனால எல்லோருமே அவரவர நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியுங்கிற அளவில் தான் பார்க்க முடியும். இந்த பிரச்சனை என்றால் தேர்தல் என்பது அரசியலுடைய ஒரு அம்சம் தான், அது ஒரே அம்சம் இல்லை, அது முக்கியமான அதிகாரம் அம்சமா இருக்கு. ஆனால் தேர்தலுக்காக சில விஷயங்களை செய்வது, தேர்தலை மீறி சில விஷயங்களை செய்வது இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன. இதில் இடதுசாரிகள் மட்டும்தான் தேர்தலுக்கு அப்பால சில விஷயங்களை யோசிக்கக்கூடியவர்கள். அடுத்து இந்த அண்மை காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய பங்கோடு இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிங்கிற கோரிக்கை இருக்கு இல்லையா, அது வந்து பெருவாரியான கட்சிகள் இன்னமும் இல்ல, அது காங்கிரஸும் அதை முன்மொழிதானால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரதான கட்சியான திமுக இன்னும் அந்த நிலைப்பாட்டுக்கு தயாராக இல்லை. இல்ல, இப்ப இங்க சாத்தியமாகுமா அந்த வாய்ப்பு? இங்க சாத்தியமாகுமா? இல்ல, இங்க சாத்தியமாகுதுன்னா சிறிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நமக்குள்ள கூட்டணி ஆட்சி அமைக்கிற போது பதவிகளை பங்கு போட்டுக் கொள்ளாம முடிவுக்கு வரல, பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் பெரிய கட்சிகளோடு சேர்ந்து அப்படிப்பட்ட முடிவை எடுக்க முடியுமாங்கிறத முக்கியமான கேள்வி. கூட்டணி அப்படிங்கறத பத்தி அதிமுக அதிகமாக அலட்டி கொள்ற மாதிரி தெரியல. ஆனா திமுக தொடர்ச்சியாகவே அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு வருது. இப்போ ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. பங்கு கொடுக்கிற கட்சியோட மட்டும்தான் கூட்டணினா அப்புறம் காங்கிரஸ் முன்மொழிகிறது. இப்போ இதுகிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான எந்த விதமான சிம்டமோ ஒரு அறிவிப்போ திமுக இருந்து வரல. சில நேரங்களில் நம்ம விவாதங்கள்ல கூட அதற்கான வாய்ப்பே கிடையாது, ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல வந்து திமுக சார்ந்த பேச்சாளர்கள் வந்து அதை வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்கும்போது கூட. அப்ப இது வந்து தள்ளி இருக்குமா இந்த கட்சிகளை வந்து நோக்கி? இது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு சார்ந்து எல்லாரும் ஒன்று சேர்க்கிற பொழுது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத பிரதிநிதித்துவத்தோட நம்ம ஆட்சி அமைக்கலாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு யோசிக்கிறாங்களா அவங்க? கூட்டணி ஆட்சிங்கிறத ஒப்புக்கொள்ள வேண்டியது இரண்டு பிரதான கட்சிகள், அவங்க தான் ஒத்துக்கணும். அப்படின்னா தான் அந்த கூட்டணி ஆட்சி வலுவாக அமையும். ஏன்னா இவங்க எல்லாருமே அடிப்படையில் மிக மிக மினிமமான ஒரு ஓட் பேங்க் உள்ள கட்சிகள் தான், மிகச்சிறு கட்சிகள் தான்.
என்னதான் இவங்க தங்களை பெரிய தலைவர்களாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலும் கட்சி அளவில் அவர்களுடைய ஓட் பேங்க் ரேஷியோ பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய அளவில் ஓட் பேங்க் வச்சிருக்கிற ஒரு கட்சி. ஆக இவங்க வந்து ஓரளவுக்கு மேலே டிமாண்ட் பண்ண முடியாது. இவர்களுடைய டிமாண்ட் எந்த அடிப்படையிலேருந்து வருதுன்னா, ஆளும் கட்சிக்கான மாற்று கட்சியாக இன்னொரு பிரதான கட்சியாக இருக்கிற கட்சியின் பலவீனப்பட்ட நிலையை இவர்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் பலவீனப்பட்ட நிலையில் இருந்தாலும் இவர்களை விட அதிக ஓட் பேங்க்ல இருக்கிறது அந்த கட்சி தான். ஆக ஆளும் கட்சிக்கு எதிரான வெறுப்புணர்வுன்னு நீங்க சொன்னீங்க, அது எந்த அளவில்னு பார்க்கும்போது அதுவும் ஒப்பீட்டளவில் தான் மக்களிடம் ஈடுபடும். அப்போ இந்த கட்சிகள் அனைத்தும் சேர்ந்தாலும் ஆளும் கட்சிக்கு எதிரான வெறுப்புணர்வு இவர்களுக்கு சாதகமாக போகுமா? இல்லை ஆளும் கட்சியின் மீதான வெறுப்புணர்வை விட இந்த கட்சிகளின் கூட்டுணர்வு மீது வெறுப்புணர்வு ஜாஸ்தி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பீட்டளவில் அங்கே தோற்று போவாங்க. ஆக இந்த எல்லா கணக்குகளையும் சேர்த்து தான் நாம பார்க்கணும். அப்ப இது அடிப்படையில் மிக அடிப்படையாக தங்களுடைய ஓட் ஷேரை வந்து காண்பிப்பதை விட தங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு தேர்தலில் கூட வேணும் அப்படிங்கிற டிமாண்டை அந்த கட்சியிடம் வைப்பதற்கான ஒரு களப்பணியாத்தனம். இப்ப 6 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப இவங்களே வந்து இன்னும் 2 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. இது படிப்படியாக இந்த கூட்டணி அப்படிங்கிறது அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்று அறிவிக்கப்பட்ட முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார், இல்லைன்னா அறிவிக்கப்படாத முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது இந்த கட்சிகளுக்குள்ளாகவே பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியும் மதிமுக எடுத்துக்கிட்டா ஒரு வைகோ தான் முதலமைச்சர் வேட்பாளராக அந்த கட்சியால தொண்டர்களால பார்க்கப்படுறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இதெல்லாம் இவர்கள்லாம் சேர்ந்து யாரை முன்னிலைப்படுத்துவார்கள், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, இன்னும் அந்த கட்டத்தை நோக்கி இது நகரவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக ஒன்று சேர்ந்து இந்த ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் முன்வைக்கிறவங்க கட்டத்தை நோக்கி நகரல. அது எப்ப நகர முடியும்னா, இவர்கள் எல்லோரும் ஆட்சியில் பங்கு என்ற அதை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு அதன் பிறகுதான் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒன்று சேரும் நிலைமைக்கு வந்தால்தான் நடக்கும். அதை நோக்கி இவர்கள் இன்னும் நகர்வதற்கு பல படிகள் தாண்டி போக வேண்டியிருக்கு. அது இன்னும் அந்த படிகளுக்கு போல. இப்போதைக்கு அவர்களை பொறுத்த மட்டும் மக்கள் மத்தியில் சில பொது பிரச்சனைகள்ல ஒரு கூட்டு இயக்கம் நடத்துவதற்கு இல்லையா, அது அந்த பிரச்சனைகளை பொறுத்த மட்டும் பயனுள்ளதா இருக்கும். உதாரணமா அவங்க அதில் பட்டியலிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, மத்திய பாஜகவை சேர்ந்த மாநில முதல்வர்களும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளான மத்திய அமைச்சர்கள் மீது பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை, நிலம் கையப்படுத்துகிற சட்டம், குழந்தை தொழிலாளர் திருத்த சட்டம், அப்புறம் இதை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் இருக்குல்ல, இதில்தான் மக்கள் கருத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் ஒன்று சேர்ந்து வேலை செய்வது பயன்படும். அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதுல இந்த செய்தியில பொறுத்த மட்டும் அதிகமாக மாநில அரசுக்கு எதிரான விஷயங்கள் குறிப்பிடப்படவில்லை. பெருவாரியானவை மத்திய அரசுக்கு எதிரானதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா மாநில அரசின் மீதான கோரிக்கைகள் என்ன, மாநில அரசு தொடர்பான கோரிக்கைகள் என்பது இந்த செய்தியில அதிகமாக இல்லை. இல்ல பேரணி நடத்தப்படும், கூட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்களே, மத்திய மாநில அரசுகளுடைய விரோத போக்கை, மக்கள் பொதுவாக இருக்கு. மாநில அரசுக்கு எதிராக குறிப்பாக என்னென்ன விஷயங்களில் இவர்கள் போராட்டம் நடக்கும். உதாரணமாக இன்னைக்கு பல கட்சிகளும் பேசக்கூடிய முக்கியமான விஷயம் மதுவிலக்கு. என்ன, தமிழ்நாட்டில் மதுவிலக்கை பற்றி இவர்கள் என்ன நிலை எடுத்திருக்கிறான்னு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இதுல இருக்கிறவர்களுக்குள்ளேயே அந்த ஒத்த கருத்தால இன்னும் வந்திருக்கிறதான்னு நமக்கு தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இன்னும் பாக்கி இருக்கின்றன. மக்கள்கிட்ட இதை எடுபடுமா இவங்களுடைய முயற்சி? மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இல்ல, மக்கள் தேர்தல் நெருங்க தேர்தலுக்கு மிக அண்மையான நேரத்தில் தான் யார் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, யார் வந்தால் நல்லதுங்கிற முடிவெல்லாம் அப்போதான் எடுப்பார்கள். மக்கள் தேர்தல்களில் எந்த தேர்தலிலும் மக்கள் வெகு தீவிரமாக கொள்கை, சித்தாந்தம், செயல் திட்ட அடிப்படையெல்லாம் மக்கள் வாக்களிப்பதில்லை. அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையில் இருப்பதில் இது பரவாயில்லை என்கிற ஒரு முடிவுக்கு அந்த அளவில் தான் முடிவெடுக்கிறார்கள். அதனால இப்போதைக்கு அது மக்கள் மத்தியில் என்ன பயனை ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. அதாவது பொது பிரச்சனைகளை பேச போறாங்க அப்படின்னு சொன்னா அது எந்த அளவில் மக்களால் ரிசீவ் பண்ணப்படும்னா, இப்ப மத்திய அரசை நோக்கி நீங்க ஊழல் குற்றச்சாட்டுகளை அந்த சம்பந்தப்பட்ட மாநில முதல்வர்கள் ராஜினாமா பண்ண வேண்டும், மற்ற எல்லா பிரச்சனைகளையும் நீங்க வைக்கும்போது மாநிலத்தில் நீங்கள் யாரோடு கூட்டு சேர போறீங்கன்னா அதே பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிற ஏதோ ஒரு கட்சியோடு நீங்க கூட்டு சேர்ந்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசை நோக்கி வைக்கிற எந்த குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் இங்க ஒரு பொருள் இல்லாம போகும். ஆக இந்த இதைத்தான் மக்கள் பார்க்குறாங்க. நீங்க உங்க ஸ்டாண்ட்ல சரியா இருந்தீங்கன்னா மாநில அரசியலில் நீங்கள் உங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளணும், வளரணும். அப்படின்னா இங்க இருக்கிற அரசியல்லையும் நீங்க முக்கியமான பங்கை செய்யணும். ஆனா தேர்தல் வருகிற நேரத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால கேள்விகளை மிக உக்கிரமாக எழுப்பிவிட்டு 6 மாசம் கிட்ட போகும்போது நீங்க அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது நீங்க எழுப்பிய கேள்விகள் மத்திய நோக்கி வச்சாலும் மாநிலத்தை நோக்கி வைத்தாலும் பொருளற்று போகின்றன. சுயலாப அரசியல் மட்டுமே அதில் வெளிப்படுது. பஞ்சாப்ல நேற்று பயங்கரவாதிகள் திடீர்னு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, பலர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதற்கு பதில் சொன்ன பஞ்சாப் முதலமைச்சர் மத்திய அரசு தான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறத மத்திய அரசு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு, செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அடிப்படையில் இது நடந்தது பஞ்சாப்ல நடந்திருந்தாலும் கூட இது காஷ்மீர் பிரச்சனையுடைய ஒரு தொடர்ச்சியாக அந்த தீவிரவாதத்தை பார்க்கணும். ஏன்னா அது அந்த எல்லை மாவட்டத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது ரியலாக பஞ்சாபுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்னால
அதன் விளைவாக நடக்கிற தீவிரவாதம் அல்ல. அதை ரொம்ப தெளிவாக அதை புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். இந்த பஞ்சாபில் ஒரு காலிஸ்தானுக்கோ ஒரு தனி பஞ்சாபுக்கு சம்மந்தப்பட்ட காலகட்டம்லாம் எப்போ முடிஞ்சு போச்சு, அங்கே அது முற்றிலும் இல்லைங்கிற நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆனால் காஷ்மீரோட ஸ்பில் ஓவராக தான் இங்கே வந்து பஞ்சாபுக்குள்ளே இது வந்து நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. காஷ்மீர் பிரச்சனையுடைய தொடர்ச்சியாக தான் உள்துறை அமைச்சகத்திலேருந்து சொல்கிற தகவல்லையே இது வந்து பாகிஸ்தான்லேருந்து எல்லை பகுதியிலேருந்து தான் அவர்கள் ஊடுருவிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. அதனால் பஞ்சாப் முதலமைச்சர் சொல்கிறதுல வந்து ஒரு பாதி உண்மை இருக்குது. அதாவது மத்திய அரசு நேரடியாக கவனிக்கக்கூடிய துறையாக தான் இருக்குது, அவங்க தான் பார்த்துருக்க வேண்டிய விஷயங்கிறது இருக்குது. பட் நம்ம வந்து ஏன் எல்லை பகுதிகளை வந்து நம்மளால் மிக சிறப்பாக எந்த விதமான ஊடுருவலும் இல்லாமல் தடுக்க முடியாமல் இருக்குங்கிறது அடிப்படையான கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு தான் இந்த விஷயத்துல கூடுதலாக செயல்படணும், மாநில அரசுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்ல மத்திய மாநிலங்கிற பிரிவுகள்லாம் இல்லை. அது அதற்கான நிர்வாகம்னு இருக்குது. அந்தந்த நிர்வாக லிமிட்டுக்குள்ளே என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருக்கணும். மத்திய மாநிலம்னு இந்த மாதிரி ப்ளேம் கேம் ஆடுறதுல அர்த்தம் இல்லை. அவர் அதையும் சொல்லலை. பார்டரை ஏன் மூடலை, சென்டர் இதுக்குள்ளே மூடி இருக்கலாமே, இவர்களுக்குள்ளே உள்ள இன்டெலிஜென்ஸ் இதை வச்சுட்டு இது பண்ணியிருக்கலாம், இது ஒரு வகையில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை தாண்டி இந்த இதில் அவசரமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அவசரமாக மத்திய அரசு உடனடியாக ஒரு அறிக்கையை கொடுக்குது. என்ன அப்படின்னா, இது காலிஸ்தான் இது இல்லை, சீக்கியர்கள் இதில் ஈடுபடலை, கிராஸ் பார்டர் டெரரிசம், பாகிஸ்தான் எய்டட் இது வந்து லஷ்கர்-ஏ தொய்பாவோ ஜெய்ஷே முகமதோ இதை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இந்த அவசரமாக இதை கொடுக்க வேண்டிய இதுன்னு பார்த்தா அதன் பின்னால் இருக்கிற அந்த பின்னணி வந்து நம்மளை கொஞ்சம் அச்சமூட்டுவதாக இருக்குது. அதாவது ஒரு தேர்தல் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரியான இது நடப்பதும், ஒரு இரு பிரிவினருக்கு இடையே பிரச்சனை, இப்போ சீக்கியர்கள் எதுனா சீக்கியர்கள் இந்துக்கள்ங்கிற மாதிரியான பிரச்சனைகள், அதில் யார் வந்து அட்வான்டேஜ் எடுப்பாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சம்பவத்தின் பின்னால் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் இயங்குவதற்கு மாநில அரசு எந்த அளவில் அதை கட்டுப்படுத்தி இருக்குங்கிற மாநில அரசினுடைய ரோலும் அந்த இடத்துல வருது, மத்திய அரசினுடைய ரோலும் வருது. இதுக்கு ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்தில் எந்த அளவு பிஜேபி வந்து ஒரு கோலிஷனில் இருக்கும்போது அங்கே என்ன மாதிரியான செயல்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக்சுவலாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிக அளவில் செப்பரேட்டிஸ்டோட பேச்சுக்களும், அதிக அளவில் இந்த மாதிரி ISIS கொடியை வச்சுட்டு போகிற ஊர்வலங்களும், அந்த மாதிரி பாகிஸ்தான் கொடியை வச்சுட்டு அந்த மாதிரி இது வந்து நிறைய நடக்குது. அப்போ அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? முஃப்தி அரசாங்கம்னு நான் பார்க்கல, பிஜேபி ப்ளஸ் முஃப்தி அரசாங்கத்தை தான் பார்க்குறேன். அப்போ இவர்கள் என்ன மாதிரியான நிர்வாகத்தை அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேள்வி தான் எனக்கு பிரதானமாக எழுது. இன்டெலிஜென்ஸ் தோல்வி அப்படின்னு வருகிற பொழுது அது வந்து ஒரு கூட்டு முயற்சி தானே, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். இன்டெலிஜென்ஸ் தோல்விங்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் ஜம்மு காஷ்மீரில் இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறத முக்கியமாக இருக்குது. ஏன்னா கிராஸ் பார்டர் இன்ஃபில்ட்ரேஷன் சொன்னீங்கன்னா அங்கே மாநிலத்தில் என்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ்ன்றது முக்கியமாக இருக்குது. அங்கே வந்து மாநில அரசு, காஷ்மீர் மாநில அரசும் மத்திய அரசுடைய இன்டெலிஜென்ஸ் தான் ரெண்டு தான் அங்கே முக்கியமானது. ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்ப்போம், நம்ம இதை வேறு விதமாக பார்ப்போம். பஞ்சாபில் வந்து ஒரு காலிஸ்தான் தீவிரவாதத்தையோ சீக்கியர்களில் பல பேர் தீவிரவாதத்துக்குள்ளே வந்ததையோ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முற்றா இல்லாத அளவுக்கு அங்கே நிலைமையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டதை பார்த்தோம். அது எப்படி ஏற்பட்டது? அங்கே பஞ்சாபுக்குள்ளே ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்தி தான் அது நடந்துச்சு. இப்போ காஷ்மீர் ஜாலியும் அப்படிப்பட்ட ஒன்று நடந்தால்தான் நீங்கள் இன்ஃபில்ட்ரேஷனை வந்து தடுக்க முடியும். பெருவாரியான காஷ்மீர் மக்கள் மத்தியில் எந்த விதத்துலையும் அவங்க வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணுற ஆட்களுக்கு உதவி செய்யாத ஒரு மனநிலை இருக்குல்ல, அந்த சூழலை நம்ம அங்கே ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் அந்த சூழல் நீ ஏற்படவே இல்லை. அது ஏற்படாத வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எந்த விதத்துல பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. பாகிஸ்தானுடைய கண்டனம் அப்படிங்கிறதும் நீங்க சொன்ன மாதிரி உடனடியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பாகிஸ்தான் வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு நேஷனே கிடையாது. அது ரோக் நேஷன். அது அடிப்படையில் இந்த 26/11க்கான அந்த இதை வந்து எந்த வகையிலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர்களை தண்டிக்கவில்லை. இன்னைக்கு அந்த ஆஃபீஸ் வெளியில் இருக்கிற, லக்வி வெளியில் இருக்கிற இந்த மாதிரியான தொடர் செயல்களை தான் நாம் பார்க்குறோம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடக்க போதுன்னு சொல்லும் போதே இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக பேச்சுவார்த்தை நடக்கவும் கூடாது, ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வரணுங்கிற ஒரு ப்ரெஷரை வந்து இந்தியா மேலே கொடுத்துட்டே இருக்கணும். ஆக இது வந்து இந்தியாவை கார்னர் பண்ணுகிற ஒரு ப்ரெஷர் எப்பவுமே கொடுத்து கொண்டிருக்கிற, இதில் சர்வைவ் ஆகிற ஒரு நாடாகத்தான் பாகிஸ்தான் இருக்கிறது. இந்தியா வந்து இந்த பாகிஸ்தானை எவ்வளவுக்கு எவ்வளவு டவுன் சைஸ் பண்ணுறாங்களோ, சட்டை பண்ணாமல் இருக்கிறார்களோ, அப்போ தான் வந்து பாகிஸ்தானுக்கான இம்பார்ட்டன்ஸ் குளோபல் லெவலில் கூட குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம் அவங்கள வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஒரு அவர்களுடைய ஹை கமிஷன் இங்கே இருக்குது,
அவர்களுக்கான செயல்பாடுகள் என்ன, மற்ற ஹை கமிஷன் மாதிரி அந்த பாகிஸ்தான் ஹை கமிஷனை இங்கே ஏன் வச்சிருக்கணும், அவர்களுடைய தூதரக அலுவலகத்துடைய செயல்பாடுகளை குறைங்கள், அவர்களுடைய அதிகாரங்களை குறைங்கள், லிமிட்டட் இதுக்குள்ள அவங்களை செயல்பட வைங்க. இந்த மாதிரி அவர்களுடைய அங்கீகாரத்தை இந்தியா குறைக்கும் போது உலக அளவிலும் பாகிஸ்தானுடைய இது வந்து குறையும். நம்மளுடைய பிரச்சனை வந்து பாகிஸ்தானால நாம என்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோங்கிறது உலக நாடுகளும் அறிந்து கொள்ளும். அது வந்து மத்திய அரசின் கையில தான் இருக்கு. அது எந்த அளவு காங்கிரஸ் எந்த அளவு அதுல இன்னெஃபிஷியண்டா இருந்தாங்கன்னு நாம பார்த்தோம். அப்ப பாஜக அரசு எந்த மாதிரி செயல்படுதுன்னா, எனக்கு மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இயங்குகிற அந்த அரசின் மீது எனக்கு மிகப்பெரிய கேள்விகள் எழுது. பாஜக கட்சி வந்து அந்த மாநிலத்துக்குள்ள ஆட்சிக்குள்ள போனதே அந்த இடத்தில் ஒரு இதை கொண்டு வரணுங்கிறது, ஒரு பேலன்ஸ்ட் ஆக்டை கொண்டு வரணும். ஆனா எந்த மாதிரியான பேலன்சிங் ஆக்ட் அங்க நடைபெற்று கொண்டிருக்கு நம்ம பார்வைக்கு வருதுங்கும் போது அது வந்து பெரிய கேள்விகளை எழுப்பு. இல்ல இதனால பயன் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? பாகிஸ்தானுடைய செயல்பாடுகளை வந்து சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துட்டு போறது மூலமாக, அந்த நாட்டுக்கு அழுத்தம் கொடுக்கிறது மூலமாக இதை குறைக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சர்வதேச சமூகத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லல, நாம பாகிஸ்தானுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை வந்து குறைக்கணும். நான் இது முற்றிலும் உடன்படலை. இது வந்து பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து பாகிஸ்தான் அரசுக்கு இல்லை. இது பாகிஸ்தான் மக்களோடு நமக்கு தொடர்ந்து உறவு தேவைப்படுது. பாகிஸ்தான் மக்கள் வந்து அரசு செய்கிற எல்லா காரியத்துக்கும் எந்த நாட்டு மக்களும் பொறுப்பு கிடையாது. எல்லா நாடுகளையும் அது பொருந்தும். இந்தியாலையும் கூட இந்திய அரசு பண்ணக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் இந்திய மக்கள் பொறுப்பாக மாட்டாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பாகிஸ்தான் மக்களோட ஒரு உறவை பேண வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டு இடங்கள்லையுமே அரசுகள் செய்கிற தவறுகளுக்கு எதிராக மக்கள் கருத்தை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. கலாச்சார அடிப்படையில் அந்த உறவை வந்து வலுப்படுத்தி கொண்டே போக வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு பக்கம். மாறாக பானு சொல்ல தவறுகிற விஷயம் என்னன்னா, உலக சமூகத்துல அமெரிக்காவுடைய ரோல் இருக்கு பாருங்க, அது டூபியஸான ரோலா இருக்கு. அதுதான் அடிப்படையான பிரச்சனை. அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு, அமெரிக்கா பாகிஸ்தான போய் நடவடிக்கை எப்ப எடுக்கிறாங்கன்னா, அமெரிக்க நலன்களுக்கு எதிராக பிரச்சனை இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்ல போய் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி அளவில் மட்டும்தான் அவங்க பாகிஸ்தான்ல மேல போறாங்க. ஆனால் இந்தியாவோடு பாகிஸ்தானுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல அமெரிக்கா தலையிடுவதே இல்லை. அதெல்லாம் அது வந்து பாகிஸ்தானை தட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அமெரிக்காவோடு நமக்கு ஒரு பெரிய நல்லுறவை இவங்க கடந்த 10 ஆண்டுகளாக மிக கடுமையாக, இன்னும் சொல்ல போனால் அதுக்கு முன்னே சொல்லலாம், மன்மோகன் சிங் ஆட்சியிலும் சரி, வாஜ்பாய் ஆட்சியிலும் சரி, இப்போது மோடி ஆட்சியிலும் சரி, அமெரிக்காவோட மிகப்பெரிய நல்லுறவை இந்தியா வளர்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நல்லுறவின் பயனாக பாகிஸ்தான் மீது அமெரிக்கா என்ன நடவடிக்கை இந்த விஷயங்கள் எடுக்குதுங்கிறதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான பயனையுமே நம்ம அடைய முடியவே இல்லை. பானு கோமஸ் பேசும்போது ஒரு அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும், பீஸ் டாக்கை உருவாக்கணும், ஆனா அதை வந்து எந்த விதத்திலையும் வெற்றி அடைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணுங்கிற மாதிரியான செயல்பாடுகள் பாகிஸ்தான் தொடர்ந்து இருக்கிறதா? பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற பிஹேவியருக்கு பின்னாலே யார் இருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். அதுக்கு பின்னர் இருப்பது எல்லாமே அமெரிக்கா போன்ற ஒரு பிரம்மாண்டமான அமைப்புடைய ஆதரவு இருக்குல்ல, அது இல்லாம பாகிஸ்தான் செஞ்சு கொண்டு இருக்க முடியாது. அதை நம்ம சேர்ந்தே பார்க்கணும். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற பார்வையை பாகிஸ்தான் எப்படி பார்க்கதா எடுத்துக்கலாம்? இல்ல, பாகிஸ்தான் அரசை பொறுத்த மட்டும் இங்க வலதுசாரிகள் இருக்கிறார்களா இடதுசாரிகள் இருக்கிறார்களா யார் இருக்கிறார்கள் அவங்களுக்கு இஷ்யூவே இல்லை. அந்த அந்த வேறுபாடுகள் எல்லாம் அங்கிருந்து பார்க்க போறதே கிடையாது. அந்த வேறுபாடுகள் நமக்கு தான் இங்க. அங்க அவங்களுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. அங்க பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய ஆதரவோடவே மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்க எப்போதுமே ஒரு இந்தியா போபியாவோட தான் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதான் பாகிஸ்தானுடைய பிரச்சனை. அதனால பாகிஸ்தான் வந்து மோர் மிலிட்டரைசேஷனால பாகிஸ்தான் மக்கள் தான் அதிகமா தொல்லையில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை தான் வந்து மேலும் மேலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதான் உண்மை. இந்தியாவோட ஆட்டிடியூடு பார்த்தீங்கன்னா இப்போ மியான்மருக்கு அப்புறம் ரொம்ப அக்ரஸிவாக மாறி இருக்கிறது. எந்த விஷயம் அப்படின்னாலும் பதிலடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு இருக்கு. இது வந்து பாகிஸ்தானை கோபப்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்தியா எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு நூல் பிடிச்சு பார்க்கறது, தெரிஞ்சுக்கிறது, டெஸ்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகளை பாகிஸ்தான் ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இது பாகிஸ்தான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது இப்பதான் ஈடுபடுறாங்களா? பாகிஸ்தான் எப்போது சுதந்திரம் பெற்றோமோ அப்போல இருந்து பாகிஸ்தானுடைய செயல்பாடு இதாகத்தான் இருக்கிறது. இந்தியாவை அண்ட்ரஸ்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அமெரிக்கா மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குதா, பின்னால இருந்து தூண்டி விடுகிறதான்னா இல்ல. சைனா இன்னொரு பவர், அதுவும் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விட்டு கொண்டிருக்கு. இது ஜியோ பொலிட்டிக்கல் பெரிய அளவில் இதுல பிளே பண்ணுது. ஒரு வல்லரசு வந்து சவுத் ஏசியால இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை முன்னிறுத்துகிற ஒரு நாடு வந்து ஓரளவு பெரிய அளவில் ஒரு பவரா வந்துருச்சு அப்படின்னா பெரிய கஷ்டம் இந்த வல்லரசுகளுக்கு. இந்த இடத்துல சவுத் ஏசியால அவர்களுக்கான களம் வந்து வேணும். அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தலைவர்களும் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் இதுவும் அஜெண்டாக்களும் பாலிசிஸும் இங்கே இருந்தால் தான் அவங்களால தங்களுடைய பவரை இந்த இடத்துல நிலைநாட்டும். ஆக அந்த அடிப்படையில் தான் சைனாவும் அமெரிக்காவும் நம்மளையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல.
அந்த இடத்துல தான் நாம ஜனநாயக சக்தியாக மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய அந்த ஜனநாயகம் நம்மளை இது பண்ணுது, இண்டிவிஜுவலாக இருக்க வைக்குது. ஆனால் பாகிஸ்தான் அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியே இல்லை. இந்தியாவை எதிர்க்கிற வரை தான் பாகிஸ்தானோட எக்ஸிஸ்டன்ஸ், அதனுடைய அங்கீகாரம் உலக அரங்குல பாகிஸ்தானுக்கான அங்கீகாரம் இந்தியாவின் எதிர்ப்பை அடிப்படையாக சொல்றது இன்னொருமா பார்க்கலாம். அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி ரெண்டு பேருமே இந்தியா பலமாக ஆவதை விரும்பாமல் இருக்கிறார்கள். அதுக்கு அவங்க பாகிஸ்தானை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களை அமெரிக்காவும் சைனாவும் தான் பயன்படுத்துகிறார்கள் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பார்க்கலாம். அப்படி இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிற வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க இதனுடைய தொடர்ச்சியாக நவாஸ் ஷெரீப் வந்த பிறகு வரும் இல்ல ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவங்களுடைய இந்த ராணுவ நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு. அது கார்கில்ல தொடங்கி இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய பீரியட் அப்படிங்கும் போது ராணுவ நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அங்க ஆட்சியாளரை பொறுத்த மட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ராணுவத்துடைய பிடியோடு தான் அவர் ஆட்சி நடத்த முடியும். அந்த ராணுவத்துக்கு தொடர்பு இல்லாமல் ஆட்சி நடத்த முயற்சிக்கிறவர்களெல்லாம் அடுத்த கட்டத்தில் ராணுவத்தால் அகற்றப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள், அல்லது அவர்களுக்கு மேல் வேற ஒருத்தர் கொண்டு வரப்படுவார்கள். இப்படித்தான் பாகிஸ்தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இங்க இந்த பாகிஸ்தான்ல இந்த ராணுவம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, இதுக்கு எதிராக அமெரிக்கா ஜனநாயகம் பற்றி என்ன பேசினாலும் அது இந்த விஷயங்கள் எல்லாம் அது கருத்து சொல்வதே கிடையாது. பயங்கரவாதத்தை எதிர்க்கிற அப்படிங்கிற விஷயங்கள் வருகிற பொழுது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு மேம்பட வேண்டியதாக இருக்கிறது? ஏன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது சரியா இருந்தால் மட்டும்தான் இதை கம்பேர் டெரரிசம் அப்படிங்கிறதுல நம்ம வெற்றி பெற முடியும். எதிர்காலத்தில் இது மாதிரியான நடக்காம இருக்கிறதோட எண்ணிக்கையை நம்ம குறைக்க முடியும். மத்திய அரசு எந்த விஷயங்களை ஆக்கப்பூர்வமா எடுத்தாலும் அது மாநில அரசோட உரிமைகளை தலையிடுற மாதிரி மாநில அரசுகள் சொல்ற போது அந்த அரசு சுதந்திரமாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட முடியுமா? அதாவது இது ஜனநாயகத்தினோட ஒரு நெகட்டிவ் இதுன்னு கூட பார்க்கலாம், நெகட்டிவ் ஃபேஸ் இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதைத்தான் சரியான உதாரணமாக சொல்லலாம். இப்போ தேசிய அளவிலான ஒரு தீவிரவாதத்தை ஒடுக்கக்கூடிய ஒரு பாலிசி ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்தது அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அது சார்ந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதற்கு எதிராக அந்த மாநில அரசுகள் செயல்படும். மத்திய அரசு கேள்வி இது எங்களுடைய உரிமைகளை தலையிடும். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி காஷ்மீரில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆந்திராவில் ஒரு பிரச்சனை இருக்குது, கேரளா, எல்லா இடங்களிலும் தீவிரவாதத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு மனிதர்கள் அது தீவிரவாதமாங்கிறது உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய விவாதங்கள் கிளம்பும். ஆனா அந்தந்த மாநிலங்கள் சம்பந்தப்பட்டு ஒரு தீவிரவாதத்தில் இறங்கிய நபர்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கு. ஆக அரசியல் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வரும்போது தீவிரவாதத்தை தீவிரவாதமாகவும் பார்க்க முடியல, அந்தந்த இடத்துல மக்கள் உணர்வுகளால அவரவர் ரீஜன் சார்ந்த உணர்வுகளாக பிரிந்து இருக்காங்க. அதை தாண்டி தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்படணுங்கிற போது இந்த மாதிரியான மாநில அரசுகளின் நிலைப்பாடுகள் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாம தடுக்குது. ஆக மத்திய மாநில உறவுங்கிறது அரசியல் புகுந்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தீவிரவாதம் இங்க ஏதோ ஒரு வகையில சர்வைவ் ஆயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதான். மாநில அரசு சார்ந்த உரிமைகளை தலையிடுறாங்க அப்படின்னு தான் மத்திய அரசுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் போதும் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அப்ப இரு அரசுகளுக்கு இடையிலான இணக்கமான உறவு இல்லாத போது இது ஒரு தொடர்கதையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, இது நான் பஞ்சாப்ல காலிஸ்தான் பிரச்சனை இப்போது பார்த்தோம்னா அந்த கட்டத்துல ஆரம்ப கட்டத்தில் அங்கே மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த முதலமைச்சருக்கும் மத்தியில் இருந்த உள்துறை அமைச்சருக்கும் அன்னைக்கு ஜெயில் சிங்க்கும் தர்பாரா சிங்க்கும் அவர்களுக்குள்ள இருந்த கடுமையான அரசியல் முரண்பாடு தான் காலிஸ்தான் இயக்கங்களை ஊக்குவிப்பதற்கு இங்கே மாநிலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு கோளாரப்பை பார்த்தோம். ஆனால் எல்லா இடத்துலையும் அரசியலுக்கு ஒரு பங்கு இருந்துகிட்டே தான் இருக்கு, உள்ளூர் அரசியலுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனால் இந்த மத்திய மாநில உறவு அதிகார பகிர்வதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா மத்திய மாநில உறவு அதிகார பகிர்வு பற்றி எப்போ பேசுறாங்க, ஒடுக்குவதற்கான அதிகாரங்களை பற்றி தான் இந்த பிரச்சனைலாம் பேசுறாங்க. பட் மக்கள் மத்தியில் மாற்று அரசியலை கொண்டு வர விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு ஜனநாயகபூர்வமான வழிமுறையை கொண்டு வரது இருக்குல்ல, அதில் மத்திய அரசு மாநில அரசு யார் அதிகம் செய்யறவங்களை பற்றி யாரும் பேசுறது இல்லை. இப்போ இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனையை காஷ்மீர் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயகபூர்வமான தீர்வு இருக்கு இல்லையா, அதை நோக்கி நாம் அடுத்த கட்டம் மெல்லவாது நகர்ந்து போகாமல் நாம் இந்த பிரச்சனையை முற்றாக நீக்கவே முடியாது. இது முற்றாக நீக்க பல இடங்களில் தீவிரவாதம் தவறென்றாலும் தீவிரவாதத்தை காரணமாக இருக்கிற அம்சங்கள் இருக்குல்ல, அது இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் தீவிரவாதம் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் தீவிரவாதத்துக்கு காரணமான அம்சங்களை நாம் கண்டுபிடிந்து அதுல என்ன பிரச்சனையோ அதை தீர்ப்பது என்னன்னு பார்க்கணும். அப்ப நம்ம காஷ்மீர் பிரச்சனை நம்மளால தீர்க்க முடியாம இருக்கு. அது இப்ப திரு ஞானி சொன்ன மாதிரியே லோக்கல் அண்ட்ரஸ்ட் இல்ல வெளியிலேருந்து ஒரு அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா கூட இப்ப இந்த கண்டினியூஸா ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஏஜென்சி அப்படிங்கிற அடிப்படையில் அரசு சார்ந்து அல்ல அரசு மீது இருக்கக்கூடிய வெறுப்புல அந்த இளைஞர்கள் தொடர்ச்சியாக சேர்ந்துட்டே இருக்கிறாங்க. எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே இருக்கிறது. அப்போ ஒரு சமூக நலன் சார்ந்த ஒரு திட்டங்களை செயல்படுத்துறது, அது வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்ல வறுமை ஒழிப்பா இருக்கலாம், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் போதுதான் இந்த எண்ணிக்கையிலான இளைஞர்கள் இங்கிருந்து அங்க மைக்ரேட் ஆகிறத
அதை வந்து தவிர்க்க முடியும். ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு 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 பங்களிப்பை செய்ய முடியும். கம்பேட்டரிசம் அப்படிங்கிறது ஒரு ஆயுதத்துக்கு ஆயுதம்னு பதில் சொல்றது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வளர்ச்சி பணிகளையும் நம்ம அதிகப்படுத்துறதையும் செய்ய முடியும். ஏன்னா கோபமான இளைஞர்கள் தான் அங்க போறாங்க. அதுல அரசுகள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க? அதாவது டெரரிசத்துக்கு வெறும் வறுமையும் படிப்பறிவின்மையும் அது மட்டுமே காரணம் இல்லை. அதனால அவங்க வந்து ஸ்கேப் கோட்டாராங்க, அதில் போய் விழுறாங்கங்கிறது இல்லை. நீங்கள் என்னதான் பொருளாதார வளர்ச்சி அனைவருக்குமான அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சியில் உச்சத்தை எட்டினால் கூட இங்கு நமக்கு அபிமானங்கள் இருக்குல்ல, பற்றுதல்கள் இருக்குல்ல, அதீத பற்றுதலாக மாறும்போது அது வெறித்தனமாக முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வெறித்தனமான பற்றுதலை அவர்கள் தீவிரவாதமாக மாற்றெடுக்க முடியுது. அது இனமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், மதமாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். உங்கள் அதீத பற்றுதலை உங்களிடம் உருவாக்கி நீங்கள் அதீத பற்றுதலை வைக்கும்போது நீங்கள் அதற்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு, நீங்கள் படித்தவராகவும் இருப்பீங்க, என்ன பொருளாதார நிலையில் மிக உச்சத்தில் கூட இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய பற்றுதல் உங்களை தீவிரவாதியாக மாற்றக்கூடிய ஒரு இது இருக்கு. ஆக பற்றுதல் கூட ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். அதீதமாக அதை முன்னெடுக்கும் போது அது தீவிரவாதத்துக்கான ஒரு இஷ்யூவாக அது மாறுது. எவ்வளவு சமூக பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தினாலும் பற்றுதல் அப்படிங்கறத வந்து குறைக்காத பட்சத்துல இது சாத்தியம் இல்லை இல்ல. பற்றுதல் பற்றின ஒரு பகுத்தறிவு பார்வை, வாழ்க்கை பற்றின பார்வை கல்வியில எங்க இருக்கு? நம்ம கல்வி வேலை வாய்ப்புக்கான கல்வி திட்டமா தானே இருக்கு, கல்விக்கான கல்வியாவே இல்லைல்ல. முழுக்க முழுக்க ஜாப் ஓரியன்டேஷன் ஸ்கில் அடிஷன் மட்டும்தான் பார்க்குறோம். அதோட வேற ஒன்றும் பார்க்கல. அப்போ கல்வி வந்து ஒரு மனிதனுடைய பார்வையை பலப்படுத்துகிற பண்படுத்துகிற விஷயமாக கல்வி முறையே இல்லைல்ல. அப்போ வந்து பற்றுதல் நான் எந்த அளவு வைத்துக்கொள்ள வேண்டும், எந்த அளவு வைத்துக்கொள்ள கூடாதுன்னு அந்த பக்குவம் எங்கிருந்து வரும்? அது முறையான ஒரு கல்வி முறையிலிருந்து தான் வர முடியும். நம்மகிட்ட அந்த மாதிரி கல்வி முறையே இல்லையே. நிச்சயமா பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.